ரீசெண்டாக ஒரு மாபெரும் இயக்குனர் சந்திச்சார். படத்தில் அவனை புக் பண்ணேன். அவன் வந்து ஒரு ஒரு சம்பளம் கேட்டுட்டு ஒரு 2-3 மாதம் கழித்து திடீர்னு வந்து எனக்கு வந்து சார் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் ஏறி போச்சு, சம்பளத்தை கூட்டுங்கன்னு சொன்னான். அஜித் அவர்களா? அஜித் தான் அப்படி கேட்பான், வேற யாரும் அப்படி கேட்பாங்க. அது படத்துலேருந்து அவனை கிழிச்சு தூக்கி போட்டேன் அப்படின்னாரு. சம்பளத்தை கண்ணா பண்ணு அவர் எதையாவது கேட்பாரு. விஜய் என்ன வாங்குறாரு, அவரோட 1 லட்சம் கூட கொடுங்கம்பாரு. மனுஷன்னு இருக்கிறாங்க, எது வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் மாறி மாறி பேசலாம். அப்புறம் நீ என்னடா ஜென்டில்மேன் சார்? நாக்கு ஒரு வார்த்தை சொல்லியாத்தான் சொல்லுதுதான். உனக்கு ஒரு மெச்சூரிட்டி, ஒரு தரம் வேணும். ஒரு வாட்டி சொல்லியாச்சு, ஒரு பெரிய டேரக்டர், அப்போ நம்ம என்ன பண்ணணும் சார், அவர்கிட்ட கமிட் பண்ணியாச்சு, நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். அப்படி தான் பார்க்கணுமே தவிர சம்பளத்தை கூட கேட்டு அவரை சாவடிச்சு. நிறைய நடிகர்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து அரசியல் ஆசை வந்துச்சு. தனுஷ் வந்து பதிவு பண்ணிட்டார் அப்படிலாம் நான் சிரித்தேன் அதுக்கு. சரி, அவர் பாவம், அவர் சிவனேன்னு இருக்கலாம், சிவாஜி மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது. அது வரலாம், அது மேபி ஓவர் நைட் வர முடியாது. இவரை மாதிரி இன்னொரு வர முடியாது சார். நான் எத்தனை வருஷம் ஒரு எனக்கு தெரியாது. டபக்குன்னு 2 வருஷத்தில் ஆரம்பிச்சு சிஎம் எல்லாம் நடக்கவே முடியாது. விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டார் 2.5 வருஷத்துல. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருந்தது, சொதப்பிட்டாரு. வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணி இன்னுமே அவர் பிடிக்க முடியாது. வருத்தப்படுவாரா சார், நம்மளும் வந்திருக்கலாமோ அப்படின்னு? இல்லை, எல்லா மனுஷனுக்கும் இருக்கத்தான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இவர் வெளியில வேணா அவர் சொல்லலாம், எனக்கு வருத்தம் கிடையாதுன்னு சொல்லலாம். நான் கூட சொல்லுவேன், சும்மா கீழே விழுந்து மீசையில மண் ஓட்டலன்னு. இதெல்லாம் இருக்காம இருந்தா அவர்கள் மனுஷனா இருக்க முடியாது. அஜித் மாதிரி ஃப்ராடா இருக்கும். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள் நம்மோடு நேர்காணலோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நம்மளே பேசியிருந்தோம் கடைசியாக ஒரு இன்டர்வியூவில் அஜித் சார் அவர்கள் வந்து தனியாக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறாரு. அப்போ ஆரம்பிக்கல, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நீங்க கூட சொல்லியிருந்தீங்க ஆரம்பிக்கட்டும், ஆரம்பிச்சாதான் தயாரிப்பாளரோட கஷ்டம் என்ன புரியுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு பேர்லாம் சொல்லிட்டாங்க. அந்த படத்தை வந்து அடுத்து அவர் தான் தயாரித்து நடிக்க போறாரு இல்லையா? உங்களோட ஒப்பீனியன்? இல்லை, இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, அவர் சம்பளத்தை வந்து பிரச்சனை இல்லை. அவர் படம்னு வந்து அவர் சம்பளத்தினால தானே எல்லாரும் சாகுறான். எல்லா ப்ரொடியூசரும் எதனால சாகுறான்? சம்பளத்தை கண்ணா பண்ணு அவர் எதையாவது கேட்பாரு. விஜய் என்ன வாங்குறாரு, அவரோட 1 லட்சம் கூட கொடுங்கம்பாரு. அவருடைய ஆனால் கேட்டால் ஜென்டில்மேன் பாரு, அதெல்லாம் கிடையாது. ஒரு ஜென்டில்மேன் கிடையாது. நான் எத்தனை சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு மாபெரும் இயக்குனர் சந்திச்சார் ஒரு ப்ராஜெக்டுக்காக. அன்ஃபார்ச்சுனேட்லி இவனை பற்றி நான் பேச வேண்டியது இருக்கு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கல, அவர் சொன்னார், நான் உங்கள் இதெல்லாம் நான் அடிக்கடி பார்க்குறேன், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, யோசிக்காமல் கற்பனை பண்ணாமல், எவனுக்கு இந்த தில்லு கிடையாது, உங்களுடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் திருப்பி சொல்ல சொன்னார். அதாவது there are only 2 sets of people. ஒரு செட் என்ன நினைக்கிறாங்க, ஒய் நாட் ஐ ஹெல்ப் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஜாதி. இன்னொரு ஜாதி நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி உள்ளவங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அவர் சொன்னார், நான் படத்தில் அவனை புக் பண்ணேன். அவன் வந்து ஒரு சம்பளம் கேட்டுட்டு ஒரு 2-3 மாதம் கழித்து திடீர்னு வந்து எனக்கு வந்து சார் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் ஏறி போச்சு, சம்பளத்தை கூட்டுங்கன்னு சொன்னான். அஜித் அவர்களா? அஜித் தான் அப்படி கேட்பான், வேற யாரும் அப்படி கேட்பாங்க. வேறவனுக்கு இதெல்லாம் அந்த மாதிரிலாம் மித்த ஆர்டிஸ்ட்லாம் அவ்வளோ மோசமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவளுக்கு தப்பான ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க, பட் யாருமே ஒரு தரமானவங்க. சூர்யா, விஜய் எல்லாம் எடுத்திங்கன்னா அவங்களாம் ரொம்ப தரமானவங்க. அவங்க ஒரு வாட்டி பேசிட்டா மாற மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு 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 லெகசி இருக்குது, ஒரு தரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவன் வந்து எதை வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு மட்டமான ஆள். சம்பளம் கூட கேட்டானா, அது படத்துலேருந்து அவனை கிழிச்சு தூக்கி போட்டேன் அப்படின்னாரு. ரீசெண்டாவா இல்லை பழைய சம்பவம்? அது பழைய சம்பவம் தான். இப்போ நீங்கள் அப்புறம் யாருன்னு இமேஜின் பண்ணணும், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர் தூக்கி எரிஞ்சிட்டார் அவனை. அவர் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக வந்தார். ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்டு, என்னால் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். என்ன, நான் அவர்கிட்ட ஒரு 2 months டைம் கொடுங்க, நான் பார்க்குறேன். என்ன சும்மா நான் எம்டி ஹேண்டாக ஆரம்பிக்க முடியாது, கமல் சார் மேட்ரே இன்னும் நிற்கிது, நான் ஒன்று பண்ணலை அப்படின்னு சொன்னேன். இதனால இது அஜித்தை பற்றி பேச்சு வந்தனால சொல்கிறேன். இவங்கெல்லாம் ஒரு மனுஷன்னு இருக்கிறாங்க, எது வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் மாறி மாறி பேசலாம். அப்புறம் நீ என்னடா ஜென்டில்மேன் சார்? நாக்கு ஒரு வார்த்தை சொல்லியாத்தான் சொல்லுதுதான். நீ வந்து செட்டிநாட்டிலேருந்து வரல, நான் எப்படி வேணாலும் மாறுவேன் அப்படின்னா நீ மனுஷனில் சேர்த்து இல்லை. உனக்கு ஒரு மெச்சூரிட்டி, ஒரு தரம் வேணும். ஒரு வாட்டி சொல்லியாச்சு, ஒரு பெரிய டேரக்டர், அப்போ நம்ம என்ன பண்ணணும் சார், அவர்கிட்ட கமிட் பண்ணியாச்சு, நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். அப்படி தான் பார்க்கணுமே தவிர சம்பளத்தை கூட கேட்டு அவரை சாவடிச்சு எப்படி நடக்கும் சார்? இதெல்லாம் பல நடிகர்கள் பண்ணுறாங்க இல்லையா சார்? இப்போ எனக்கு தெரியல, இவர் பண்ணாருன்னு அவர் சொன்னார். அவர் ஆத்தென்டிக்காக இருந்ததுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். மித்தவங்க அப்படி எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டில் இருக்காங்க 2-3 பேர், அவங்களாம் இப்படி பண்ண மாட்டாங்க. கமல் சாரே அப்படி பண்ண மாட்டார் சார். என்ன சார் இவனுக்கு பேசுகிறாங்க? எவ்வளோ பெரிய எவ்வளோ லெஜெண்டு கமல். அவர் வந்து ஒரு சம்பளத்தை பேசியாச்சுன்னா அப்புறம் கூட கேட்பாரா சார்? வேட்டையாடு விளையாடி வர்றபோது அவர் சம்பளம் எங்கேயோ போயிடுச்சு, முடிகிற போது அவர் என்கிட்ட கேட்டாரா என்ன? கொடுத்த காசை வாங்கிட்டாரு, கரெக்டாக உள்ள காசை. இதெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் தப்பு சார், அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ தயாரிப்பாளர் அவரே இறங்கிட்டாரு, இப்போ வேறு வழி இல்லாமல் வேறு தயாரிப்பாளர் கிடைக்காதனால தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்து. ஆமாம், அப்படி தானே. ஏன்னா இவன் போய் எத்தனை பேரை இப்போ என்னை மாதிரி ஆள் 4 பேர் அவனை கலட்டுவான்ல.
இவன் ஏன் ரத்னத்தை மஸ்கா போட்டு தான் 2வது படம் எடுத்தான். நல்ல வேலையாக சத்யதி தியாகராஜ் தப்பிச்சிட்டார் 2வது படம் எடுத்து. ஆனால் இவனை வச்செல்லாம் யாரும் படமே எடுக்கக்கூடாது. இவன்லாம் சார் என்ன சார் இவன் வாழ்க்கையை இவனுக்குள்ள மார்க்கெட்டை பார்க்காம விஜய்க்கு என்ன மார்க்கெட் இருக்குது, அவனோட 1 லட்சம் கோடி எல்லாம் என்ன ஒரு தனம் என்னடா டே. அப்புறம் நான் வந்து ரசிகர் மன்றம் வைக்கல, நான் சமப்பையினேன், இதெல்லாம் நான் நீயே கிளைம் போட்டுக்குது. எனக்கு யாருமே கைட் பண்ண ஆள் இல்லை, நான் தனியாக வந்தேன். நாங்கள் தான் தனியாக வந்தேன், எனக்கு எவன் கைட் பண்ணான்? நான் நடிகன் இல்லை. விஜய்க்கு அவங்க அப்பா இருக்காருங்க. அப்புறம் ரஜினிகாந்த் எங்கேருந்து வந்தார்? இல்லை கமல்ஹாசன் தான் எங்கேருந்து வந்தார்? அவர் சாதாரண சைல்டு ஆர்டிஸ்டாக இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காருன்னா இதெல்லாம் ஓன் டேலண்ட். இதுக்கெல்லாம் நீ கிளைம் போட்டு என்னமோ பெரிய நீ ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கு அவன் அந்த சுரேஷ் சந்திரா உனக்கு காக்கா பிடிச்சிக்கிட்டு பண்ணிகிட்டே இருப்பான். கிறுக்கு போயில 2 பேரும் முதல்ல மனுஷனாக மாறுங்கடா, வயசாச்சு இல்லை, இனிமேல் மனுஷனாக மாறுங்கன்றேன் நான். ஆனால் அவர் பொய் சொல்லலை இல்லையா? உண்மை தானே அது. எது தனியாக வந்தது, எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தது உண்மை தானே சார்? அது எல்லாருமே அது மாதிரி எவன் மட்டும் தான் வந்திருக்கான், எவனுமே வரலையா? நியாயமாக உள்ள சொல்லுங்கன்றேன் நான் தப்புன்னா என்ன தப்புடான்னு கேளுங்க, அப்போ தான் எனக்கு சார் கரெக்டாக இருக்கும். நான் எதை வேணாலும் பேசுகிறேங்கிறக்காக கேட்கக்கூடாது. ரசிகர் மன்றத்தை கலைச்சாருன்னா அது ஒரு நல்ல விஷயம். நான் நல்ல விஷயம் தானே சொல்கிறேன். இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், அது நல்லதுன்னு தான் சொல்கிறேன். எல்லாம் எல்லாரும் தாய் தந்தையரை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான், நல்ல விஷயன்றேன் நான். அதே மாதிரி நீ கிளைம் போட்டுகிட்டே இருக்காதுன்ற நான். நீ என்னமோ நீ மட்டும் சாதிச்சா நீ கிழிச்சானே, எல்லாரும் தான் கிழிக்கிறான், எல்லாரும் தான் சாதிக்கிறத பாரு. புயல் மாதிரி வந்தார், சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு. உன்னால் பண்ணியிருக்க முடியுமா அதை? சொன்னீங்க புயல் மாதிரி வந்தார், சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாருன்னு. இப்போ பல நடிகர்களுக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு இல்லையா? அது வரும், அதெல்லாம் இவர் மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் வர முடிஞ்சா அத்தனை வருஷம் அவர் உழைச்சி பார்ட்டிக்குள்ளே இருந்து தன்னுடைய இமேஜை வளர்த்து படங்களில் நல்லதே பண்ணி லேடிஸை பற்றி நல்லதே பேசி அப்படி வந்தார். இவர் வந்து தப்புன்னு வந்தார், ஒரே அடி மண்டையில் அடித்தார். இவனுங்க பெருசாக ஹெல்ப் பண்ணானுங்க எல்லா அரசியல்வாதியும். நல்ல லஞ்சமாக வாங்கி மேக்ஸிமம் மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி அதை மக்களை உணர வச்சு மக்கள் எல்லாரும் ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு அநியாயம் பண்ணாங்க. ஸோ வந்துட்டார். அந்த மாதிரி மறுபடியும் ஒரு வாய்ப்பு வருமா? இப்போ அவங்களே திருந்துவாங்க நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ டிஎம்கே காரங்களும் என்னை பொறுத்தவரை அவங்க திருந்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேவிலான்னு ஒரு ரியலைஸ் இப்போது இவ்வளோ சம்பாரிச்சாச்சு, இன்னுமே என்ன ஒன்று போகிறாங்க. இப்போ இந்த காரு வேணான்ட்டாங்க. அது நல்ல நான் என்ன யோசிச்சேன்னா, கார் விஷயத்தில் இவங்க எல்லாரும் சீஃப் மினிஸ்டரை ஒரு மதிப்பு கொடுத்து அந்த காரை வாங்கி அந்த காருக்கு உள்ள பணம் இருக்குல்ல, ஒரு 30 லட்சம் 35 லட்சம் 40 லட்சம் அதை வந்து டொனேட் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஐடியா, உங்களோட ஒப்பீனியன். ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க எல்லாரும் அதை சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா மக்கள் மத்தியில் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இது என்னுடைய எண்ணம். அவங்க எப்படி நினைப்பாங்க எனக்கு தெரியாது. இப்போ ஈவா கார் இல்லையா, உதயநிதி கார் இல்லையா, லீமா ரோஸு கார் இல்லை, யார் காரில் ஆதவர்ஜினோ கார் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் 5 கோடி 10 கோடி கார் வாங்கலாம். உதயநிதி ஃப்ரெண்டே வந்து 5 கோடி கார் வச்சுருந்தார், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் இவங்க இதை பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் விஜய் வுட் ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. சார் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுல உங்களுக்கெல்லாம் என்னடா கஷ்டம்? அவர் எப்படியோ ஜெயிச்சு வந்துட்டார்ல, ஏன் அவர் ஒரு சின்ன சந்தோஷம் அவர் கொடுக்கக்கூடாது? நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் வந்து விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரையும் ஹாப்பியாக பண்ண நினைக்கிறேன். நான் சின்ன பிள்ளையாருக்குலேருந்து அப்படி வளர்ந்துருக்கேன், எனக்கு அதனால் அப்படி தோணுது. அவங்களுக்கு அப்படி தோணுமா எனக்கு தெரியாது. இதுக்கு வந்து நீங்கள் பாலிட்டிஷியனாக இருக்கணுங்கிறது இல்லை, நீ மனுஷனாக இருந்தாலே போதும். இப்போ முதல்ல கார் கேட்டவர் வேற, இன்னொருத்தர் தாவேக்க எம்எல்ஏ கார் கேட்குறாரு. என்கிட்ட கார் இல்லை, நான் ஆட்டோவில் தான் வரேன், சட்டசபையில் வரும்போது காவலர் தடுத்து நிறுத்துறாங்க, நான் எம்எல்ஏன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அடையாள அட்டை காப்பிட்டு தான் உள்ளே விட்றாங்கன்றாரு. நான் அவர் பார்த்தீங்கன்னா அவர் பெரியகுளம் தொகுதியில் வந்து ஜெயிச்சவர், அவர் 4 கார் வச்சிருக்காரு. அந்த மாதிரி போய் சொல்றாங்கன்னா அவர் ஆக்ஷன் எடுப்பார் சார். வச்சிருக்காரு 2 கார் வச்சிருக்காரு. இல்ல விஜய் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி ஆட்கள் மேல அவர் ஆக்ஷன் எடுப்பாருன்னு எனக்கு தோணுது சார். சார் இது நாளை காலையில் எடுறா அப்படின்னா முடியாது. அவங்களும் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்து அப்படி தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ அவர் டெய்லி எல்லாரையும் பார்த்து மெசேஜ் கலெக்ட் பண்ணுறது அவர் வேலை இல்லை. அதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாரு, அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் கூட உலர்னா கலெக்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. ஸோ கலெக்ட் பண்ணி அவரை ரெப்ரசன்ட் பண்ணி எதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்ப்பார். அவருக்கு தான் வேலை என்ன, 8 கோடி மக்களுக்கு அவர் வேலை பார்க்கணும். ஐ திங்க் தே ஆர் டூயிங் எ வெரி குட் ஜாப்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவு லஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது, மக்கள் ஓரளவு ஹாப்பியாக. விவசாயி கத்துறதை விடுங்க சார், அவங்க கத்துறாங்கன்னா அவங்க மேலே குறைன்னு நம்ம சொல்ல முடியாது. இவர் எவ்வளவு தான் கொடுக்க முடியும் ஒரு மனுஷன்னு யோசிப்பார்ல. கஜானால என்ன இருக்குது, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான், இவனுக்கு காசை கொடுன்னு சொல்லுவான், அப்புறம் நக்கல் பண்ணுவான், நீ கடன் வாங்கிட்டான்னு. ஒவ்வொரு விவசாயிக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் 50,000 நாங்கள் 75,000 நாங்கள் 1 லட்சம்ன்றாங்க. ஸோ இவங்களும் டைம் கொடுக்கணும் கொஞ்சமாக ஏறி. உடனே நான் போராட்டம் நடத்துவேன், விஜய் சரியில்லை, என்னங்கடா பண்ணுறீங்க, உனக்கு ஊற்றிக்கிச்சு. இப்போ நாங்களாம் பிஸ்னஸில் லாஸ் பண்ணோம், போய் டெய்லி கொடி பிடிச்சி நிற்கிறோமே. விவசாயிகளுக்கு வரக்கூடாது சார். விவசாயிகள் வந்து நாட்டின் உயிர், அவங்க தான், அவங்கள காப்பாற்றணுங்கிறது உண்மை. பட் அவங்களும் ஒரு ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் தகராறு பண்ணாமல் சுமூகமாக பேச ஆரம்பிக்கணும். சும்மா எதிர்கட்சியை தூண்டி விடுறதுக்கு வேலை பார்க்கக்கூடாது. இப்போது அதான் அன்றைக்கி சட்டசபையில் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வந்து விவசாயிகளை அரெஸ்டே பண்ணீங்க,
இதில் குண்டர் சட்டத்துலையா ஞாபகம் இல்லை, நாங்கள் பண்ணலைன்னு சொன்னார். கரெக்ட் தானே? இவங்க குண்டர் சட்டத்தில் அவங்களை அரெஸ்ட் பண்ணலை, ஏதோ நல்லது பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவங்க வந்து இன்னமும் சார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு பத்தலைன்னு கேட்கலாமே தவிர அதை போய் இப்படி பண்ணால் எனக்கு தெரில. அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். இப்போ நான் விவசாயி இருந்தால் தான் எனக்கு தெரியும், அதுவும் நான் ஏழை விவசாயி இருந்தால் தான் எனக்கு தெரியும். அதனால் நான் ஃபுல்லாக அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பட் எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய நடிகர்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து அரசியல் ஆசை வந்துச்சு. தனுஷ் வந்து கட்சியை பதிவு பண்ணிட்டார் அப்படிலாம் நான் சிரித்தேன் அதுக்கு. சரி, அவர் பாவம், அவர் சிவனேன்னு இருக்கலாம், சிவாஜி மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது. அது வரலாம், அது மேபி ஓவர் நைட் வர முடியாது. இவரை மாதிரி இன்னொரு வர முடியாது சார். நான் எத்தனை வருஷம் ஊர் எனக்கு தெரியாது. டபக்குன்னு 2 வருஷத்தில் ஆரம்பித்து சீஃப் மினிஸ்டர் எல்லாம் நடக்கவே முடியாது. ஆனால் ஓவர் பீரியட் இவங்க நல்லது பண்ணி நல்ல இமேஜை க்ரியேட் பண்ணி நல்ல செய்திகளை சொல்லி பல காரியங்களை கையில் எடுத்து பண்ணாங்கன்னா, இப்போ தெலுங்கு ஸ்டார்லாம் நிறைய பேர் உங்களுக்கு தெரியுமா, கிராமத்தை தத்தெடுத்துருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க சார். அப்படி அந்த நம்ம ஊரில் யாரை பண்ணுறாங்க? மகேஷ் பாபு பண்ணுறாரு, ஜூனியர் என்டிஆர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், 2-3 பேர் பண்ணுறாங்க சார். அப்படி அதெல்லாம் ஒரு பவன் கல்யாணம் பண்ணி தானே வந்தார், எதோ பண்ணி. அந்த மாதிரி சூர்யா பண்றாரு இல்லையா, சூர்யா பண்றாரு, அகரம் வச்சிருக்காரு. அவங்க சரி, சூர்யாவுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆசை இருக்கான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவங்க குடும்பம் ரொம்ப நண்பர்கள்ங்கிறது தவிர எனக்கு ஒன்றும், நான் போய் டெய்லி அவங்கள்ட்ட பேசுறது கிடையாது. பட் அவரெல்லாம் புத்திசாலி சார், அவரெல்லாம் அரசியலுக்கு வர மாட்டார். அவர் ரொம்ப நல்ல எண்ணங்கள் உள்ளவர் சார். அவரால் அரசியலுக்குள்ளே வந்து வர முடியாது. அவர் சிந்தனை, சிவகுமார்லாம் ரொம்ப நேர்மையானவங்க அரசியலில் வந்து பெருசாக. அதுக்காக விஜய் கிரிமினலான்னு கேட்காதீங்க, அப்படி கேட்கக்கூடாது. அவங்க வர்றது கஷ்டம். என்னை பொறுத்தளவில் விஜய் வந்தாருன்னா அவங்க அப்பா இனிஷியேட் பண்ணார், அது கொஞ்சம் சுமூகமாக ஒர்க் அவுட் ஆச்சு காலங்கள். அது இவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா சூர்யா? அதான் ஐ டோன்ட் திங்க் தே வில் என்டர் பாலிடிக்ஸ். அவங்க கரெக்டாக ஒரு குடும்பத்தை கரெக்டாக வாழ்கிறாங்க. ஜோதிகா அருமையான மருமகளாக இருக்காங்க, அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க. கார்த்தி வந்து சூப்பராக குடும்பத்தை வந்து கவனிச்சுக்கிறாரு. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஃபேமிலி சார். விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டார் 2.5 வருஷத்துல. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருந்தது, 96 வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணி இன்னுமே அவர் பிடிக்கும். வருத்தப்படுவாரா சார், நம்மளும் வந்திருக்கலாமோ அப்படின்னு? இல்லை, எல்லா மனுஷனுக்கும் இருக்கத்தான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இவர் வெளியில வேணா அவர் சொல்லலாம், எனக்கு வருத்தம் கிடையாதுன்னு சொல்லலாம். நான் கூட சொல்லுவேன், சும்மா கீழே விழுந்து மீசையில் மண் ஓட்டலைன்னு. பட் எல்லா மனிதனுக்கும் இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஹீரோ ஆகலைன்னு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஹீரோ ஆனவன் பாலிடிக்ஸில் நம்ம ஜெயிக்காமல் போயிட்டோம்ன்ற வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் இருக்காமல் இருந்தால் அவர்கள் மனுஷனாக இருக்க முடியாது. அஜித் மாதிரி ஃப்ராடாக இருக்கணும், பொய் சொல்கிறவனாக இருக்கணும். அப்படி பொய் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. அவன் வேலையை அவன் பார்க்குறான். ஸோ அதனால் ஐ திங்க் ஹீ வில் ஃபீல் பேட் தட் ஹி ஹஸ் மிஸ் த பஸ். ஏன்னா ஒரு பக்கம் வந்து சினிமாலுமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் இருக்கும்போதே வந்து அவரோட பீட் பண்ணுவோம், எவ்வளோ பெரிய நல்ல பேர் அவருக்கு. அதுக்கப்புறம் அரசியலுமே பார்த்தீங்கன்னா அவரால் முடியாத சாதிச்சார் இல்லையா. ஸோ 2 விஷயத்துலையுமே அவர் இது பண்ணும்போது இப்போ அவரால் தான் ஒரு ஸ்டேஜில் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. ஜெயலலிதா இருக்கையில் சொன்னார்ல, தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னாரு. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அவங்கள பவர் கொண்டு வந்தது. அவரால் வந்திருக்க முடியும் ஈஸியாக, பட் அவர் பண்ணலை. அவர் ரொம்ப ஒரு குழப்பத்திலே இருந்தார், ஆசிலேஷனில். பண்ணுமா வேணாமா, ஜம்ப் பண்ணுமா வேணாமா, அப்படியே ஆசிலேஷன் இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு திடமான முடிவு வேணும்னு நான் நினைக்கிறேன். என்னை கேட்டிங்கன்னா நான் வந்து எடுத்த முடிவு நிற்பேன். ஐ வில் ஸ்டாண்ட் பை வாட் ஐ டிசைட். அதுக்காக நான் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, நான் பாலிட்டிஷியன் கிடையாது. அப்படி எல்லா மனுஷன் இருப்பானா எனக்கு தெரியாது. அவருடைய மனைவி வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அவருக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து சார், இப்போ நிறைய பேரோட மனைவி வந்து they would like to achieve in life. Any woman or any girl, anybody, any human being would like to achieve and they want recognition. அவங்களுக்கு அங்கீகாரம் வேண்டியிருக்கு. அந்த அங்கீகாரத்துக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பெரிய இதில் இவங்க ஷேடோ ஆகிறாங்க. ஹஸ்பண்ட் விட்ட பஸ்ஸை பிடிக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது எல்லா மனிதர்களுக்கும் முக்கியமாக விமனுக்கு வந்து அவங்க ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. எல்லாருக்குமே, குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. அதாவது அங்கீகாரம் மனிதனுக்கு வந்து லைஃப்பில் ஹெல்ப் பண்ணும். ஒரு 4 பேர் நல்லா சொல்லி நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது. பட் அதை ரொம்ப ஓவராக எதிர்பார்த்து டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விட்ட பஸ்ஸை பிடிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா ஷீ டசன்ட் ஹேவ் இனஃப் இயர்ஸ் டு இம்ப்ரெஸ் பீப்புள் அண்ட் கெட் இன் டு சம் கைண்ட் ஆஃப் ரெக்கக்னிஷன். அது வந்து அவங்க எதிர்பார்க்குற ரெக்கக்னிஷன். அவங்க என்ன பெர்சன்டேஜ் எதிர்பார்க்க நம்மளுக்கு தெரியாது. சின்னதாக ஒரு நல்ல பேர் வரலாம். அவங்க ஆல்ரெடி பேரெல்லாம் கெடுத்துட்டு இருக்காங்க, கடன் வாங்கி கொடுக்காம கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய். அதை வந்து சார் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிட்டீங்கன்னா அதை ரொம்ப கஷ்டம் சார் ரிப்பேர் பண்ணி கொண்டாடுறது. நீங்கள் ஒன்றும் வாங்காமல் நார்மலாக ஆரம்பிச்சிங்கன்னா விஷயம் வேறு. எப்போ ஒரு கெட்ட பேரோட ஒரு முயற்சி பண்ணுறீங்களோ அப்போ வந்து அது இட் இஸ் நாட் ஈஸி. அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். அவங்க பண்ணலாம் பாவம், அவங்கள நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்.
தாமதமான ஒரு ரொம்ப தாமதமான முயற்சி. அது ஒரு ரஜினிகாந்த் ஒய்ஃபாக இருந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவங்க சாதாரணமாக இருந்தாங்கன்னா லதாவாக இருந்தால் பண்ணிடலாம். மிஸ்ஸஸ் ரஜினிகாந்தா பண்ணுற போது அவருடைய இமேஜ் வந்து இதை வந்து அலோவ் பண்ணாது. இப்போ எப்படி சூரியனும் சனியும் சேர்ந்த ஜாதகத்தில் பிரச்சனை வருனாங்களோ அப்படி, அதாவது ஒரு சூரியன் முன்னால் நீங்கள் இருக்கீங்க, அப்போ யூ வில் நாட் பி நோட்டிஸ்ட். எதாக இருந்தாலும் அவரை தான் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் இட்ஸ் கோன் பி டிஃபிகல்ட். அவங்க ட்ரை பண்ணலாம். ஆனால் அவர் வந்து வெளிப்படையாக வந்து ஆதரவு தெரிவிக்காட்டினாலும் மறைமுகமாக வந்து இதெல்லாம் அவர் விருப்பம் இல்லாமல் நடக்குது. வேற என்ன பண்ண முடியும்? அவர் என்ன வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியோட சண்டை போட முடியாது. அப்போ உடனே சங்கடங்கள் வரும், மீடியாவில் எதாவது எழுதுவாங்க. ஸோ அதனால் இது அதாவது எதுக்கு இதை பற்றி நம்ம பேசுகிறோம்? ஒதுங்கி இருந்தாங்க. நம்மளுக்கு காசு வேண்டிய அளவு இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, இப்போ படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வேறு என்ன தான் வேணும் வாழ்க்கை? காசு இருந்து நிம்மதி இல்லைன்றாரு. அது அவங்கவுங்க பண்ணிக்கிறதா. இப்போ என்கிட்ட காசு இல்லை, ஆனால் நான் ஜாலியாக இருக்கேன். ஏன்னா நான் யாருக்கும் வந்து நான் எதுவும் எதிர்பார்க்கல, எதையும் கெடுதல் பண்ணல, பொய் சொல்லலை. ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அன் இமேஜ் அபவுட் மீ டு பை டாக்கிங் டு யூ. உங்களுக்கே நான் இன்டர்வியூ வேணான்னு தானே சொல்கிறேன். வேணாம் சார், என்னை ஆளை விடுங்க, இவங்களை பற்றி பேசி நம்மளுக்கு என்னென்னு தானே சொல்கிறேன். ஸோ எனக்கு எந்த ரெக்கக்னிஷன் நான் தேவைப்படலை. ரெக்கக்னிஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நடத்தை ஒன் டே இல்லை, ஓவர் அ பீரியட் ஆஃப் 10, 15, 20 இயர்ஸில் தான் வரும். ஸோ அந்த மரியாதை வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடக்கணும். இல்லைன்னா உங்கள் மரியாதையை காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா அரசியல்வாதி மாதிரி உங்களை துப்புவோம் 4 பேர். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். நேற்று சட்டசபையில் பேசும்போது புஷியானந்த் அவர்கள், அமைச்சர் வந்து வெளிப்படையாக ஒரு இயக்குனர் விஜய் வைத்து படம் எடுத்த இயக்குனரே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கேட்டாரு. நான் வந்து கொடுக்கல, கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலே உழைத்த மாவட்ட செயலாளர் இருக்காரு, நான் அவரு தான் கொடுக்க போறேன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன்றாரு. அது வந்து லோகேஷ் கனகராஜ் தான். ஏன்னா அவர் கிணத்துக்கடவு அவருடைய சொந்த ஊர், கிணத்துக்கடவு சேர்ந்த விக்னேஷ் அப்படிங்கிறது அமைச்சரா இருக்காரு. விக்னேஷை வந்து பக்கத்துல இருந்த அமைச்சர் வந்து கையை கட்டுறாரு, வினோத்துங்கிற அமைச்சர் வந்து நீதான் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அது லோகேஷ் கனகராஜ் தானா? லோகேஷ் கனகராஜே இருந்தாலும் வந்து சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வருது இல்லையா? அவர் பல ஆங்கிள் யோசிச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பார்ட்டின்னு இருந்தால் தோ விஜய் கேன் டேக் அன் இண்டிவிஜுவல் டெசிஷன் அண்ட் ஃபோர்ஸ் அதர்ஸ் டு அக்செப்ட். அவங்க வந்து ஷேர் தானே பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் 4 பேர் சேர்ந்து தான், ஒரு குடும்பங்கிறது பொண்டாட்டி புள்ள எல்லாம் சேர்ந்து தான் நடத்த முடியும். ஒரே ஒரு தனி மனிதனால் நடத்த முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ எதாக இருந்தாலும். இப்போது நீங்கள் க்ளீனாக இருக்க, உனக்கிட்ட இருக்கிற 4வது ஸ்டாண்டர்ட் லஞ்சம் வாங்கினேன்னா உன் பேர் போயிடும். ஸோ அதனால் இது கோஆர்டினேஷன், கோஆப்ரேஷன். ஸோ மனிதர்கள் வந்து ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல விஷயம். எல்லாருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இட் இஸ் ஒன்லி கமிட்டி மாதிரி. கமிட்டிங்கிறதே வந்து ஐவாஷ் தான். நம்ம வந்து கோர்ட்டில் கமிட்டி வைப்பாங்கல்ல, என்கொயரி கமிட்டி, அதெல்லாம் ஐவாஷ் தான். சும்மா வச்சு ஒரு ஏமாத்துறது தான். பட் இந்த மாதிரி சமயங்களில் அந்த ஒரு கோர் கமிட்டி 4 பேர் 5 பேர் இருப்பாங்க பார்ட்டிக்கு. அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் எப்படி ஒரு இயக்குனர் வந்து உதவி இயக்குநர்களோடு சேர்ந்து கதையை டிசைட் பண்ணுறாரோ, சீன்ஸை ஒத்துக்கிறாரோ, அப்படி தான் இதெல்லாம். ஸோ இட்ஸ் ஒன்லி ஹியூமன் கோஆர்டினேஷன் அண்ட் கோஆப்ரேஷன். ஏன்னா இது ஒருத்தர் வந்து வெளியில சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பல பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா? நிச்சயமா முயற்சி பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஆசை இருந்திருக்குல்ல, உறுதியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணியிருக்கலாம் அவங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இவர் பண்ணது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். ஜெயிப்போம் இப்படின்னு தெரிஞ்சதுனா நிறைய பேர் வாய்ப்பு கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நானே வந்து ஆக்சுவலாக ஒரு 40 சீட்டு தான் வரும்னு சந்திர சார்கிட்ட, விஜயோட அப்பாட்ட, சார் ஒரு காரைக்குடி பிரபு அடித்து கிழிச்சிருவார் அப்படின்னு. கரெக்ட் ஆகிடுச்சு சார். ஒரு 40 சீட்டு வந்துடுவார் அப்படின்னு நான். எனக்கு 100 சொச்ச சீட்டுனா அப்போ என்னுடைய கணிப்பே தப்பாக தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன நினச்சேன்னா, ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இத்தனை வருஷமாக இருக்கிற ஆட்சி, இவங்க 2000-3000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. ஸோ அதை நான் வந்து எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பணம் வாங்கினா என்ன வேணாலும் பண்ணுவானே, நீ வெள்ளைக்காரனுக்கு லஞ்சம் வாங்கிட்டு பொம்பளை கூட்டி விடுவான், என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. தமிழை காட்டி கொடுக்குறதானே அவன் புத்தி. அதனால் இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க நினச்சேன். பட் நல்ல வேலையாக ஏதோ ஒன்று பண்ணிட்டானுங்க, ஏதோ அறிவு வந்து ஏதோ பண்ணி எல்லாரையும் காலி பண்ணி விஜய் கொண்டாந்து விட்டானுங்க. நல்ல வேலையாக லஞ்சம் கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. யூ கேன் ஹியர், நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சிஎம்டிஏலே அத்தனை ப்ராஜெக்ட் கிளியர் ஆச்சு, 10 பைசா லஞ்சம் இல்லாமல். கார்பரேஷனில் லஞ்சம் எல்லாம் வேலை நடக்குது. ஸோ டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒரு நல்ல ஷாக் ஒன்று கொடுத்துருக்காரு. நல்ல விதமான ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நிறைய பிஸ்னஸ் மேன் மக்களுக்கு வந்து இந்த விவசாயிகள் மேட்ரு 1-2 அப்படி குறைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா எல்லா பணத்தையும் அள்ளி கொடுக்க முடியாது இவர். ஆமாம், கொஞ்சம் பார்த்து தான் பண்ணால் அவங்களும் அதை புரிஞ்சுக்கணும். பட் நான் விவசாயி இல்லை, அதனால் எனக்கு பெயின் தெரியல, அதனால் அவங்க என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. பட் எல்லோரும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கணும். இவருக்கும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரொம்ப ஒத்துருக்காரு. ஸோ ஃபண்டை வாங்கி இவர் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி நல்ல பேர் வாங்குவார்னு நான் நினைக்கிறேன். பட் ஆல்ரெடி நல்ல பேர் வாங்கிட்டார். திஸ் வில்
go for some time. சவுகார் ஜானகி அவர்கள் வந்து உடல்நிலை குறைவு காரணமாக வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட நினைவுகளை பத்தி கொஞ்சம் பாருங்க. அவங்க ஒரு பெரிய டேலண்டட் ஆர்டிஸ்ட். அவங்க நடிக்காத கேரக்டர் கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க நடித்த அந்த புதிய பறவை வந்து மிகப்பெரிய, ஆமாம், அந்த பாட்டும் அப்படி, அவங்களுடைய இதுவும் அப்படி, அவங்களுடைய ஹேர் ட்ரெஸ்ஸு, அவங்க ஸ்டைலு, அவங்களுடைய அவுட்ஃபிட், அந்த போட்டிருந்தது எல்லாமே வந்து அடிக்கடி அவங்க சொல்கிறது என்னென்னா, நான் சில சமயம் தான் மீட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன பிள்ளை இருக்கையில் மீட் பண்ணது தான் அவங்கள ஒரு வாட்டி. அதாவது அவங்க எம்ஜிஆர் வந்து ரொம்ப புகழ்ந்தார். அவங்க அந்த புதிய பறவை படம் வந்தபோது எத்தனையோ ரோல் பண்ணாங்க, இது ஒரு பிரமாதமான ரோலு. ஸோ எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஷீ டிசர்வ்ஸ் டு பி அட்மயர்ட் அண்ட் ஷீ இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட். அதில் சந்தேகம் இல்லை. இத்தனை வயசு வரை இருந்ததே பெரிய விஷயம். ஸோ எல்லா ஹீரோடையும் நடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நல்லபடியாக அவங்களுடைய ஆத்மா சாந்தி, ஆமாம், எல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு மக, பேத்தி எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் எஸ், ஷீ இஸ் அ வெரி வெரி ஸ்மார்ட் லேடி. இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா பேசுவாங்க. ஒரு வாட்டி பச்சை பாஸ், நான் வந்து லோயலாவில் படித்தேன். ஆனால் பச்சை பாஸில் என்னுடைய 2-3 ஸ்கூல் மேட்ஸ் இருந்தானுங்க. ஸோ அங்கே நான் அடிக்கடி போவேன். அப்போ நான் ஃபோட்டோ எடுப்பேன் பச்சை பாஸ் ஈவெண்ட் எல்லாத்தையும். சவுகார் ஜானகி கூப்பிட்டுருந்தாங்க இங்கே. என்ன அழகாக இருந்தாங்க. நான் சின்ன பிள்ளை இருக்கையில், நான் அப்போ வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பசங்க அப்படியே சுற்றிட்டானுங்க. ஸோ வெரி வெரி ஸ்மார்ட் லேடி, வெரி பியூட்டிஃபுல் அண்ட் நாட் ஓன்லி பியூட்டிஃபுல், வெரி ஸ்மார்ட். அது எல்லாருக்கும் அமையறதில்லை. சில பேர் அழகாக இருப்பாங்க, சில பேர் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, இவங்க ரெண்டாவும் இருப்பாங்க. இட்ஸ் அ கிரேட் லாஸ். தமிழ் சினிமாவுக்கு பெரிய லாஸ் தான். அது குறிப்பாக இந்த மாதம், போன மாதம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெஜெண்ட்லாம் தொடர்ச்சியாக இறக்கும். ஆமாம், தொடர்ச்சி. எனக்கு ரொம்ப வேண்டிய ரொம்ப நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே, பாரதி ராஜாவும் பாக்யராஜ் சாரும். ஏன் எனக்கு எத்தனை வருஷமாக தெரியும். எங்கள் வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வரக்கூடியவர்கள். பூர்ணிமாவும் எனக்கு அதுக்கு முன்னாலே தெரியும், அவங்க முதல் படம் நடித்த போதிலேருந்து. ஸோ எனக்கு ரொம்ப கொஞ்சம் மன சங்கடங்கள் வந்தது. நம்ம சும்மா சிம்பத்தைஸ் பண்ணலாம். ஓகே, நான் போய் பார்த்து வந்தேன் பூர்ணிமா, அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். அவங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளணும். தேங்க்யூ.